ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வாதநாரக்கீரை. இதை நாங்கள் தோசை பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம். நாளைக்கா காரக்குழம்பு வைப்போம். காரக்குழம்பு வீடியோவும் காட்டுறோம், தோசை வீடியோவும் காட்டுறோம். இது என்ன பயன்னிட்டு சொல்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்குங்க. அதை சும்மா ஒரு வதக்கிக்கிங்க. வாதநாரக்கீரையை கொட்டிக்கிங்க. பச்சையாக செய்யறதுக்கு கொஞ்சம் வதக்கி செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பச்சை வாசனை இருக்காது வதக்கி செஞ்சால். அப்படியே செஞ்சால் பச்சை வாசனை இருக்கும். அது குழந்தைங்களுக்கெல்லாம் சில பிடிக்காது. நம்ம சாப்பிட்ருவோம், குழந்தைங்க சாப்பிடாது. இந்த வாதநாரக்கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, நாள்பட்ட பித்த நோய், வாதநாரக்கீரையை கரைச்சி வச்சிட்டோம். தோசை ஊற்ற போகிறோம். வாதநாரக்கீரை தோசை ஊற்றலாம். இந்த வாதநாரக்கீரை ரொம்ப நாள்பட்ட வாயு தொல்லெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நீக்கும். தோசையை ஊற்றி இது தோசையாகவும் ஊற்றலாம், கெவுரு மாவு கூட சேர்த்து அடையாகவும் செய்யலாம், காரக்குழம்பும் வச்சு சாப்பிட்லாம். எப்படி ஒன்றாலும் சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்கீரைக்கு பதில் இந்த வாதநாரக்கீரையை போட்டு கெவுரு மாவு கூட அடை செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு சொல்லுங்கள். நாங்களும் தோசை ஊற்றுறோம், நாங்களும் சட்னியோட வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த வாதநாரக்கீரை கிடைச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. கை கால் குத்தல் எல்லாத்துக்குமே நல்லது. இடுப்பு வலி, முட்டி வலி, கை கால் வலி, வாயு தொல்லை எல்லாமே. அதனால தான் இதுக்கு பேர் வாதநாரக்கீரைன்னு வந்தது. இதான் வாதநாரக்கீரை. நாங்கள் உருவுக்குள்ளேயே உங்கள் கையில் காமிச்சிருப்போம். இதான் கிராமத்து ஓரம் ஆடு ரொம்ப இதை பிரியமாக சாப்பிடுங்க. ஆடுலாம் அதனால எல்லாம் அது ஆட்டுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கிடைச்சதுன்னா சாப்பிடுங்க. இல்லை தினசரி கூட நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் சாப்பிடுங்க. நாங்கள் தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்றோம். நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். உடம்புக்கு எல்லாம் நல்லது தாங்க. சாப்பிடு.